வழிகாட்டி. அது கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம். இந்த சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். என்னவென்றால், வளைகுடா போரின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாட்டினால் இந்த விடுதிகள் எல்லாம் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறது. இந்த விடுதிகளை நம்பி 20,000 விடுதிகள் தமிழகத்தில் 20,000 மேற்பட்ட விடுதிகள் இருக்கின்றது. அந்த 14,000 விடுதிகள் எங்களுடைய சங்கத்திலே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களிடம் 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களை நம்பி 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் அனைவரும் எங்கள் விடுதிகளிலே தங்கி அவருடைய பணி செய்வதோ படிப்பதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் உணவு, சரியான உணவு அளிக்க முடியாத சூழ்நிலையை இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுத்தியது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் இதே போல் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தோம், 2-3 நாட்களுக்குள் எங்களுக்கு எரிவாயு கிடைக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உணவை சரியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம். அதன் பிறகு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் எங்கெல்லாம் விடுதிகள், பெரும்பாலாக விடுதிகள் இருக்கின்றனவோ அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நலத்தில் வைக்கப்படுகிறதா? இதற்கு ஒரு காரணம் உண்டு. வளைகுடா போர்கள் ஆரம்பித்த போது மத்திய எரிவாயு அமைச்சகம் என்ன சொன்னது என்றால், போருக்கு முன்பதாக 100% கொடுத்திருந்தது 20%-ஆக கொடுத்தது. 100 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா போருக்கு அப்புறம் 20 சிலிண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது 50 சிலிண்டராக நம்ம சிலிண்டர் கால்குலேஷன் நான் சொல்றேன், 50% உயர்த்தினார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக 70%-ஆக மத்திய எரிவாயு அமைச்சகம் உயர்த்தி இருக்கிறது. எங்களுடைய கேள்வி எல்லாம், இப்பொழுது 10 சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா